அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. சுவையொலி ஊரோசை நாட்டமென்றைந்தின் வகைதெரிவான்கட்டே உலகு. சுவையொலி ஊரோசை நாட்டமென்றைந்தின் வகைதெரிவான்கட்டே உலகு. பொருள் விளக்கம். நாவினால் உணரக்கூடிய சுவை, கண்களில் தெரியும் பார்வை, தொடுவதினால் ஏற்படும் உணர்வு, காதினால் கேட்கக்கூடிய ஒலி மற்றும் மூக்கினால் நுகரக்கூடிய மனம் ஆகிய 5 பண்புகளை அறிய வல்லவன் கையில் உலகம் வசப்படும். எவர் ஒருவரின் 5 புலன்களான மெய், வாய், மூக்கு, கண், காது ஆகியவை நன்கு செயல்பாட்டில் உள்ளதோ அவர்களாலேயே உலகில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை புரிந்து கொள்ள முடியும். உலகில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை நமது 5 புலன்களாலேயே தெரிந்து கொள்ள முடியும். நாக்கினால் உணரக்கூடிய சுவை, கண்களினால் தெரியக்கூடிய பார்வை, தொடு உணர்வு, காதின் மூலம் கேட்கக்கூடிய செவி, மூக்கினால் உணரக்கூடிய மனம் ஆகியவற்றில் நல்லது எது, கெட்டது எது என்பதை இந்த 5 புலன்களும் நன்கு செயல்பட்டால் மட்டுமே உணர முடியும். மேலும் 5 புலன்களும் நன்கு செயல்பட்டால் மட்டும் போதாது, அவற்றினால் கிடைக்கக்கூடிய பண்புகளை எவர் ஒருவர் நன்கு ஆராய்ந்து தெளிகிறாரோ அவராலேயே நல்லது கெட்டதுகளை அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு உலகில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து தெரிபவர்கள் கையில் இவ்வுலகம் வசப்படும். அவர் சொல்லுக்கு இவ்வுலகம் கட்டுப்படும் என்பதனை வள்ளுவப் பெருந்தகை இக்குறளின் மூலம் விளக்கியுள்ளார்.